சூரியனின் முதல் கதிர். கடுமையான சூட்டும் பெருக்கமாக பளிச்சிடும் பருவமும் அதுவே அந்த கிராமத்தை சூழ்ந்திருந்தது. நிலம் உலர்ந்து நிலப்பரப்பில் முந்தி வந்த பொட்டுக்களின் மீது மண் வறண்டு போயிருந்தது. இந்த கிராமம் விவசாயிகளின் கைவசமாகவும் கூர்மையான நேரங்களில் தம் இயற்கையை மறந்துவிட்டிருந்த நிலங்களையும் காட்டிக் கொண்டிருந்தது. அந்த கிராமத்தில் ஒருமுறை இளம்வயதான ஒரு நாய் ஆச்சரியமாக வந்திருந்தது. மயிலின் மாநிலான காவல் பெற்ற நாய் உள்ளத்தில் உள்ள அச்சங்களுடன் தன் பக்கத்து வீட்டு கதவை தட்டி கொண்டிருந்தது. என்னுடைய எச்சரிக்கை வந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டு அவன் குரலுடன் பறந்து போனது. அதன் பிறகு ஒரு சுழலும் காற்றோடு கிராமம் முழுவதையும் சேர்த்து கொண்ட கூர்மையான மேகங்கள் நெருங்கி அவற்றின் பின்விளைவாக கிராமம் முழுவதும் குறுகிய நேரத்தில் சுமுங்கி நின்றது. அது போதும், ஊருக்குள் ஒரு மழை துளி விழுந்தது. முதலில் மெதுவாக, பின்னர் ஆழமாக கொட்டியது. அந்த மழை நிலத்தை வாழ்க்கைக்காக மீட்டுச் சென்றது. நிலத்தில் பரவிய மண் மணம் கிராமத்தின் வழக்கமான கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சி உறுதி செய்தது. இந்த மழை எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை என்றார் பெரியசாமி. முன்னணி விவசாயி தனது குடும்பத்தினரை அருகில் கூடியுக்கொண்டு, சூரியன் தன் கதிர்களை நமக்கு காட்டினால்தான் இதுவே இறுதி பரிசு. மழையின் துளிகளுக்குள் புதிய ஒளி, புதுமையான வாய்ப்பு மற்றும் இறுதியில் வாழ்க்கையின் மீண்டும் எழுத்து எழுதும் நம்பிக்கை பறக்கத் தொடங்கியது. கதையின் மையம் சூரியன் மற்றும் மழை என்பதை இப்போது நம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தின் சின்னங்களாக காட்டுதல். கதையின் மையம் சூரியன் மற்றும் மழை என்பதை இப்போது நம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தின் சின்னங்களாக காட்டுதல். கதையின் மையம் சூரியன் மற்றும் மழை என்பதை இப்போது நம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தின் சின்னங்களாக காட்டுதல்.